Hello all, this is my channel .NET School. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீல்டு அண்ட் ஸ்டாட்டிக் கிளாஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்க்கான ஆன்சர் இது கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, அதோட ஆன்சர் இங்கே இதில் இருக்கு. இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். அது இன்னைக்கு என்னன்னா சீல்டு அண்ட் ஸ்டாட்டிக் கிளாஸஸ் இன் C#. ஸோ கிளாஸ் வந்துட்டு நம்ம கிளாஸ்னால் என்னன்னு தெரியும். அதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, சீல்டு அண்ட் ஸ்டாட்டிக். சீல்டுனா என்னன்னு பார்க்கலாம். A sealed class is a class that cannot be inherited. ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது சீல்டுன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம்னா அந்த கிளாஸை வந்து நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. அதாவது சைல்டு கிளாஸில் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது. Used when you want to prevent others classes from reusing your class via inheritance. இது எதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு கிளாஸஸ்குள்ள இந்த கிளாஸ்க்கான மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் அதை சேஃப் அண்ட் செக்யூரிட்டாக ப்ரிவெண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த சீல்டு கிளாஸ் யூஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. தென் காமன்லி யூஸ் ஃபார் செக்யூரிட்டி ஆர் டு ஸ்டாப் ஃபர்தர் மாடிஃபிகேஷன் ஆஃப் எ கிளாஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, ஒரு கிளாஸ்க்குள்ள இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ்க்கான நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாமல் நம்ம ஒரு கிளாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சீல்டு கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சீல்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஏ என்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ள டிஸ்பிளேன்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ள console.writeline சீல்டு கிளாஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ரெண்டாவது கிளாஸ் பி கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் ஏ வந்து இன்க்ரிடென்ட் பண்ணுறேன். ஆனால் இது வந்து எரர் கொடுக்கும், ஏன்னா நம்ம வந்து சீல்டு கிளாஸை இன்க்ரிடென்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இது எரர் கொடுக்கும். பட் இதை நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், இதுமாரி கிரியேட் பண்ணாமல் விட்டோம்னா அந்த சீல்டு கிளாஸ் இதுக்குள்ளே நம்ம என்ன போட்டிருக்கோமோ அதே வேர்டை வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதுதான் சீல்டு கிளாஸ்க்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கிளாஸ். A static class is a class that cannot be instantiate new keyword not allowed. அதாவது ஸ்டாட்டிக் கிளாஸுங்கிறது ஒரு கிளாஸ் தான், ஆனால் அதுக்கு நம்மளால ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம மெத்தடை கால் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இதை நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ், மெத்தட்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது அது நம்ம ஒரு ஸ்டாட்டிக்ன்ற கிளாஸ்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ணுற மெத்தடாக இருக்கட்டும், வேரியபிளாக இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் எதுவாக இருந்தாலும் ஸ்டாட்டிக்காக தான் அது இருக்கும். அது நம்ம ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சீல்டு ஆட்டோமேட்டிக்லி கேனாட் பி இந்த கிளாஸையும் நம்மளால இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணாலும் இது ஆட்டோமேட்டிக்காக சீல்டாகவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டிக் கிளாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் நேம் வந்துட்டு மேத் ஹெல்பர். அதுக்குள்ள ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஆடுன்ற ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ரெண்டு பேராமீட்டர்ஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு பின்ற ரெண்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஏ ப்ளஸ் பி, அதாவது எந்த ஒரு பேராமீட்டர் வந்தாலும் அந்த பேராமீட்டரை கம்பைன் பண்ணி ப்ளஸ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் கொடு அப்படின்ற மாதிரி இங்கே எழுதியிருக்கேன். ரெண்டாவது கிளாஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராம்ன்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் சம்முன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே மேத் ஹெல்பர் டாட் ஆட் 10,20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரெண்டாவது சம்மை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகும். ஸோ அப்படி மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேத் ஹெல்பர் டாட் ஆட் 10,20 கொடுத்துருக்கேன். நம்ம என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிக்ன்ற கிளாஸுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, ஆனால் அந்த கிளாஸ் நேமை வச்சு இந்த மெத்தடை கால் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் மேத் ஹெல்பர்ன்ற கிளாஸ் நேமை வச்சு அந்த மெத்தடை கால் பண்ணுறேன் வித் பேராமீட்டர்ஸ் வேல்யூஸோட 10 and 20 அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ நேராக இந்த இது வந்து இங்கே வரும், மேத் ஹெல்ப்ன்ற கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஆட்ன்ற மெத்தடுக்கு வரும் 10 and 20 கொடுத்து. இங்கே என்ன வரும்னா 10 + 20 அப்போ 30. அப்போ இந்த 30யை ரிட்டர்ன் பண்ணும். அந்த 30 ரிட்டர்ன் பண்ண 30யை வந்து சம்மில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் தென் console.writeline சம்மை வந்து பிரிண்ட் பண்ண வைக்கும் போது எனக்கு அவுட்புட் 13 வரும். இதுதான் ஸ்டாட்டிக் கிளாஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, சீல்டு கிளாஸாக இருக்கும் ஸ்டாட்டிக் கிளாஸாக இருக்கட்டும், ரெண்டு கிளாஸுக்குமே நம்மளால் இன்ஹெரிட் பண்ண முடியாது.
அதேமாரி சீல்டு கிளாஸில் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பண்ண முடியும், பட் ஸ்டாட்டிக்கு பண்ண முடியாது. அதை கிளாஸ் நேமை வச்சே தான் அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலான மெத்தடும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிக்ன்ற இதுவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஸ்டாட்டிக்கில் வந்துட்டு கிளாஸில் வந்து நம்ம எப்படியுமே ஸ்டாட்டிக் மெத்தட், ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ், தென் ஸ்டாட்டிக் வேல்யூ வேரியபிள்ஸை தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்க்ரீடியன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இங்கே ஒரு 5 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சரை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் த வீடியோஸ். தேங்க்யூ.